ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எவ்வளோ பொருளை வச்சு நம்ம பேச எப்படி இன்ஸ்டன்ட் க்ளோ கொண்டு வரதா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம், நமக்கு டைம் இல்லை, 15 மினிட்ஸில் தான் கிளம்பணும், பார்லர் போகிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வீக்லி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லாவே பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு க்ளோவும் கொடுக்கும். இது வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி கிளென்சிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். நுர வர ஆரம்பித்தோம், உங்களுக்கு அழுக்கும் நல்லாவே போகும். இதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கின்னில், மூக்கில், வாய்க்கிட்ட எல்லாக்கிட்டேயும் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்பர் வேஷனில் ஒரு வாட்டி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின் டைட்டன் ஆகும், நல்லாவே ஃபேஸும் உங்களுக்கு க்ளோவாக கொடுக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்க பிரைட் ஆகும். ஸோ உங்களுக்கு எங்கே வந்து அழுக்கு, எங்கே வந்து ஆயில் ஃபேஸு, ஸோ அதனால் என் நோஸ் கிட்ட ஃபுல்லாகவே கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நிறையாவே இருக்கும், ஆயில்ஸும் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் நல்லாவே கிளென்சிங் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு மசாஜும் அந்தமாரி நல்லா பிஞ்சாக பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே ஃபேஸ் க்ளோவாக தரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்குலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பால் தான், எந்த ரஃப்பும் இருக்காது, நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு கிளென்சிங். பார்த்திங்களா, கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டார்டிங் தேய்ச்சதுக்கும் இப்போ நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்களா. அதேமாதிரி அந்த லிப் அரவுண்டிங் ஃபுல்லாகவே நல்லா ஒரு மசாஜ் மாதிரி அப்பர் வெர்ஷன், அண்டர் வெர்ஷனில் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் தரும். நெக்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேஸில் மட்டும் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, நெக்லேயும் நம்ம பண்ணணும். ஆனால் நெக்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லாவே மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ நுர வந்திருக்குன்ட்டு. அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு ரஃப்பாக தேய்க்கக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ரஃப் பண்ணிங்கன்னா மூஞ்சில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும், ஃபுல்லாகவே அப்புறம் உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால நம்ம எப்போவுமே சாஃப்டாக டிப் பண்ணி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான். ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம கொஞ்சம் சொரன்னு இருக்கணும். ஏன்னா அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வெளில வரத்துக்கு, அழுக்குங்கள்லாம் வெளில வரத்துக்காக கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக லிக்விட் பேஸ்ட்டில் இருந்தாலே போதும். அதுமாரி நல்லா கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்தமாரி கொஞ்சம் லிக்விட் பேஸில் நல்லா நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணியும் கிளென்சிங்க்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி லிக்விட் பேஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மூக்கில் தான், எப்போவுமே நோஸில் தான் எனக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸும் பிளாக் ஹெட்ஸும் நிறையாவே, ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஆயில் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நோஸ் கிட்ட தான் நிறையா ஸ்க்ரப்பிங் பண்ணுவேன் நான் எப்போவுமே. இது வந்து கிளென்சிங் மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணணும். இல்லைனா நம்ம ஸ்கின்னை வந்து கிழிச்சிடும், கட் பண்ணிவிடும். ஸோ அதனால் எப்போயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. சேம் தான், அதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க இதுவும். இப்போ முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபேஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதை போட்டு இன்னும் தேய்ச்சிங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆகிடும், நிறையா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இப்போயே நமக்கு கொஞ்சம் ஃபேஸில் க்ளோ வந்துருச்சு. ஏன்னா ஸ்க்ரப்பிங் பண்ணால், கிளென்சிங் பண்ணாலே நமக்கு பாதி அழுக்கு போயிடும். அதனால் நமக்கு இப்போயே ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளோ நேரம் கிளென்சிங் பண்ணி அழுக்கு போயாச்சு, ஸ்க்ரப்பிங் பண்ணி ஒயிட் ஹெட்ஸும் எடுத்தாச்சு. நம்ம அது போஸ் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து
இப்போ டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னா, கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வீட்டில் இருக்கும் இல்லையா, குழம்புக்கு போடுவோம், அந்த மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டாலே போதும். பசங்களாக இருந்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி, இப்போ நான் காமிச்சல அந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லிக்விடாக பண்ணிக்காதீங்க, பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேஸில் மாஸ்க்காக போட்டுக்கோங்க. நல்லா திக்காகவே போட்டுக்கோங்க, லைட்டாக தின்னாக போடாதீங்க, திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நெக்லேயும் போட்டு எடுத்துக்கணும். இந்தமாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா காய விடணும். காய வரைக்கும் நம்ம எதுவும் பேசவும் கூடாது, அந்த ஆக்டிவிட்டிஸை பண்ணக்கூடாது. ஏன்னா டைட்டாக இருக்கும். நீங்கள் பேசும்போது மவுத்தெல்லாம் அசையும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கேப் விழுந்துடும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி விரிசு விடுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பேசவே கூடாது. நல்லா 15 மினிட்ஸ் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டவல் வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்களே பாருங்கள், நான் எந்த ஒரு ஃபில்டரும் எதுவுமே போடவே இல்லை, அதே நார்மலாக தான் எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளோ தருது. நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இதுக்கோ 15 மினிட்ஸில் சீக்கிரமாக கிளம்புனா இந்த ஃபேஸ் பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.